ஆரம்பத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பூர்வகுடி மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து, இல்லை ஸ்டெர்லைட் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது, எங்கள் மண் மலடாகிவிடும், அதனால் ஸ்டெர்லைட் ஒருபோதும் இந்த மண்ணில் நாங்கள் நிலைநிறுத்த விடமாட்டோம் என்று போராடிய பொழுது, என் அன்பிற்குரிய உறவுகளே, பூர்வகுடி மக்களான நாடார் சமூகமும் இந்த மண்ணின் மைந்தர்களான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் ஒன்றாக கைகோர்த்து ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போரிட்ட காலம் அந்த 20ஆம் நூற்றாண்டில் 1993ஆம் ஆண்டு. இதை பார்த்த அதே அரசு, அந்த திராவிட அரசு, அந்த வேதாந்தா நிறுவனம் அடிக்கல் நாட்டிய பொழுது இந்த ஒன்றாக அந்த போர்க்குடி சமூகமெல்லாம் இந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு, அந்த தாமிர உருக்காலைக்கு எதிராக போராடுகிறோம், இவனை எப்படி உடைப்பது என்ற ஒற்றை நோக்கோடு கையில் எடுத்த ஒரு ஆயுதம்தான் அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய கொலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வாழ்வியலில் சுமை தூக்கும் தொழிலாளர்களாக இருந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய தலைமையை ஏற்று தூத்துக்குடி ஆர்பர் அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவனாக இருந்து அந்த தொழிற்சங்கத்தையே அந்த தூத்துக்குடி ஆர்பரவே மூடிய ஒரு வரலாற்று பெருமை அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு இருக்கு. அவர் அந்த தூத்துக்குடி அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் என்பது வெறும் பள்ளன் மட்டும்தான் இருந்தானா? அங்க நாடார்களும் இருந்தார்கள், கோணார்களும் இருந்தார்கள், மறவர்களும் வேலை பார்த்தார்கள். எல்லா சமூகமும் எல்லாருமே வேலை பார்த்த காலம் அந்த தூத்துக்குடி அந்த ஆர்பர் என்பது அந்த தொழிற்சங்கம். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் மாற்றுமொழி பேசுகிறவர்களுக்கும் தலைமையாக இருந்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். காந்தாரியம்மனுடைய சிலைகள் நிறுவும் பொழுது, பறையர் குடிகளுடைய வாழ்வியலை சிதைக்கும் பொழுது அந்த இடத்திலே துணையாக நின்றவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். அருந்ததியர்கள் இந்த மண்ணில் பாதிக்கப்படும் பொழுது அருந்ததியர்களுக்கு துணையாக நின்றவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். ஊதி 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 பெருசாக்கி அந்த கொலையை நாசகரமாக செயல்படுத்திய திட்ட வரைவு என்பது திராவிடத்தினுடைய திட்டம். கொலைப்பலியை அரங்கேற்றியது வேதாந்தா நிறுவனம். தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் ஐயா பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய அமைப்புகள் ஈழ தேசத்திலே தனக்கான உரிமையை வென்றெடுப்பதற்காக அவர் போராடிய பொழுது அவர்களுக்காக துணை நின்று போராடியவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர். முல்லை பெரியாறு, காவேரி, மீனவர் பிரச்சனை, தமிழ் தேசியத்தினுடைய மூத்தவர் ஐயா பல நெடுமாறன் அவர்களோடு கரம் கோர்த்து தமிழர் மண்ணில் தமிழர் ஆட்சி என்ற நிலத்தோடு தமிழ் தேசிய அரசியலை வீதி வீதியாக விதைத்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். தமிழ் தேசிய அரசியல் ஐயா தேவ ஆசீர்வாதமும் குருசாமி சித்தர்களும் ஆம் மன்னர் மல்லர்களே பாண்டியர்களே என்ற மூவேந்தருடைய வாழ்வியலை தெரு தெருவாக பறைசாற்றிய பொழுது, பட்டியல் வெளியேற்றமே மருதநில மக்களுடைய வாழ்வியல் என்று பேசிய பொழுது, பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை முதலில் அரசியல் களத்தில் கொண்டு வந்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். அதுதான் வரலாற்று உண்மை. அதே வரலாற்று உண்மை. ஆனால் காலம் தந்த கொடை தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இருந்த அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை நடந்த கொலைகளில் ஊதி ஊதி பெரிதாக்கியது வேதாந்தா. பசுபதி பாண்டியன் அவர்களை கொண்டது இந்த திராவிட கட்சி. இதுதான் வரலாற்று உண்மை. இதுதான் வரலாற்று உண்மை. நாடார்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எந்த இடத்துல சண்டை வந்துச்சு? பழனி செப்பேடு சொல்லுகிறது, கள்ளுக்கட்டி சாணான் என்று. ஈழ தேசத்திலே பல்லர்களும் நலவர்களும் அங்கு இரு குடிகளாக வாழ்கிறார்கள். பல்லர்களிலிருந்து நழுவிய கூட்டம் நாடார்கள். நிகண்டுகள் சொல்லுகிறது, விளைஞர் என்று சொல்லுகிறது. மல்லர், கடையர், களமர், விளைஞர் என்ற சொல், அந்த விளைஞர் என்பது அந்த பனைத்தொழில் செய்யக்கூடிய அந்த சாணார்களை சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கூட எதற்காக சொல்லுகிறோம் என்றால், அன்பிற்குரிய உறவுகளே, நானில மக்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு 260க்கும் மேற்பட்ட சாதிகள் உருவாயிருச்சு. ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் நாம் எதற்காக இந்த இடத்தில் தமிழ் தேசிய அரசியல் எடுத்து வைக்கிறோம் என்றால், அன்பிற்குரிய உறவுகளே, அடுத்த தலைமுறையாவது இந்த மண்ணில் இந்த மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால்
நாம் பட்டியல் வெளியேற்றம் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் பேசிய முழக்கம், அந்த முழக்கத்தை வீதி வீதியாக கிராமம் கிராம விதைக்க வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இந்த இடத்தில் கூடியிருக்கோம். இதுவே வரலாற்று. அது மட்டுமா நடந்துச்சு இந்த மண்ணில் திராவிட கட்சியால்? 2009 3 லட்சம் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வங்க கடலிலே சுட்டு வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். வலைகள் அறுக்கப்பட்டது, மீனவர்களுடைய ஆணுரை அறுக்கப்பட்டது, படகுகள் சிதைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் அரசியல் களத்தில் முதலில் சோழனா பையிலையும் 4 அரங்குகளிலும் பேசிக்கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் அரசியல் களத்தில் கொண்டு 38 லட்சம் வாக்குகளை கொண்ட பெரும் அரசியல் சக்தியாக மாற்றியது செந்தமிழன் சீமான் என்பதை அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும்.